அனைவருக்கும் வணக்கம். அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி சேதமங்கலம். இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எஸ்ஐடிபி மூலியமாக பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நேம் ஃபேக்ட்ரி பொல்யூஷன் ஃபில்டர். இதோட நோக்கம் என்னன்னா, தொழிற்சாலையில் இருக்க அசுத்தமான புகைகளை சுத்தப்படுத்துறது தான் இதோட நோக்கம். அதுக்காக இதை பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதோட தீமைகள்லாம் என்னென்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து புகை வெளியே போய் மற்றவங்களை கஷ்டப்படுத்தும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். இந்த மாதிரி நிறைய பாதிப்பு ஏற்படும் அந்த காற்று மூலியமா. அதனால அந்த கெட்ட காற்று அந்த பொல்யூஷனாக இருக்கிற காற்று வெளியே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இது மூலியமாக போய் இந்த ஏர் கிளீனர் மூலியமா க்ளீன் ஆகி அந்த பொல்யூஷன் அந்த டஸ்ட்லாம் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் வெறும் நல்ல காற்று மட்டும்தான் இதுல இருந்து வெளியே வரும். அப்போ அது சுவாசிக்கும் போது எந்த ஒரு விளைவுகளும் வராது. இப்போ இதோட ஒர்க்கிங் ப்ராசஸை பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து புகை வருது. இதை நம்ம ஏர் கிளீனர் மூலயமா புகையை சுத்தப்படுத்த போகிறோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஏர் கிளீனர் மூலயமா புகையெல்லாம் வெளியே போயிட்டுருக்கு. இப்போ இந்த புகை இந்த பைப் மூலியம், இந்த ஃபேன் மூலயமா இந்த புகை எல்லாத்தையும் இந்த பைப்பு கொண்டு போய் அதிலேருந்து ஏர் கிளீனரை வச்சு இந்த காற்றை சுத்தப்படுத்தி நம்ம வெளியே விடுறோம். இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. இதை நம்ம பயன்படுத்துறதுனால மக்களுக்கு மூச்சு குழலில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நுரையீரலில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால நம்ம இதை யூஸ் பண்ணலாம், பயன்பாட்டுக்கும் கொண்டு வரலாம். இந்த ப்ராஜெக்ட் மக்களுக்கு ஒரு தீர்வாக வரும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் மாதிரியே இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு டைட்டில் நவீன அண்ணாச்சி செடி களை எடுக்கும் கருவி. நாங்கள் எங்கள் ஊர்லலாம் அண்ணாச்சி செடி களை எடுக்கும்போது கையில் காலில் முகத்துலலாம் கீறிக்கும். அது கீறினா நிறைய கொப்பல்கள் வரும், அதேமாதிரி ரத்தமும் வரும். அதுக்கு நாங்கள் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல களை பறிக்கும் போது கையில் கிளிக்கும். அந்த முட்கள்லாம் கடைசி எடுக்கும்போது அந்த ரத்தம் அதிகமாக சில பேருக்கு வரும். நெக்ஸ்ட்டு கையிலலாம் அது பிச்சுடுறோம். அப்படியே எக்ஸ்ட்ரா அப்படியே பிச்சுக்கிட்டே போகும். கையில் கொப்பளமாக அடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, இது மாதிரி வரக்கூடாது, ஈஸியாக நம்ம களை எடுக்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஒரு மிஷின் மாதிரி சொன்னோம். அந்த மிஷின் மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம கையிலே பிடிச்சிட்டு போனோம்னா அதுவாக களை எடுக்கிற மாதிரி. இதனால் விவசாயிகள் எங்களுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுனால நிறைய லாபம் இருக்குது. கைகள்லாம் கிழிக்காமல் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மிஷின் கண்டுபிடிச்சோம்னா இந்த மாதிரி அண்ணாச்சி செடிக்கு களை எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. Thank you.